அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு என்லே போல்ஸ். இன்று ஜூலை 27ஆம் தேதி என்னென்ன பங்கு சந்தையில் செய்தி சொல்லியிருக்காங்கிறத பார்த்துடலாம். வழக்கம் போல் டிஸ்க்ளைமர், நம்ம சேனல் முழுக்க ஒரு செய்தி சேனல், அதாவது நியூஸ் சேனல். ஸோ எந்த ரெக்கமெண்டேஷன் கிடையாது, சொல்கிறது எல்லாமே செய்தி மட்டும்தான். அதுமாதிரி நம்ம சொல்கிற செய்திகளில் தவறுகள் இருக்க வாய்ப்பு இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக கிராஸ் வெரிஃபை பண்ணுங்கள். உங்கள் செபிஸ்ட் அட்வைசர் இல்லை உங்கள் ஃபைனான்ஷியல் அட்வைசர் நியூஸ்லாம் கன்ஃபார்ம் பண்ணி கலந்து ஆலோசித்து உங்கள் முடிடுங்க. நான் ஒரு செபிஸ்ட் அட்வைசர் இல்லை, நான் ஒரு சாதாரண இன்வெஸ்டர். எனக்கு தெரிஞ்ச செய்தியாக ஒரு நண்பட சொல்கிற மாதிரி உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஸோ இது முழுக்க செய்தி பயிர் தான். ஸோ நீங்கள் கண்டிப்பாக கிராஸ் வெரிஃபை பண்ணுங்கள். நம்ம சேனல் டெய்லி பார்த்தீங்கன்னா டெய்லி ஷேர் மார்க்கெட் சம்மந்தப்பட்ட செய்தி உங்களுக்கு உடனே கிடச்சிட்டே இருக்கும். ஸோ அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கலாம். அதுலேயும் குறிப்பாக டிவிடெண்டு, போனஸு, ரிசல்ட்டு, பைபேக்கு, ஆர்டர்ஸ், இந்த மாதிரி இது சம்மந்தமான செய்திகள் உங்களுக்கு உடனே கிடச்சிட்டே இருக்கும். ஸோ டெய்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டில் பார்க்குறது எல்லாமே கொஞ்சம் ரிசல்ட்டு, அதுக்கப்புறம் டிவிடெண்டு, அதுக்கப்புறம் போனஸு, ஸ்பிட்டு, அதுக்கப்புறம் ஆர்டர்ஸு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது ரிசல்ட்டு. ஜீனியஸ் பவர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லிமிடெட் 366 ரூபா கரண்ட் ப்ரைஸு. 42 கோடியே 40 லட்சம் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க இந்த காலண்டில். இது இயரில் 120% வந்திருக்கு. ஏன்னா போன வருஷம் இதே குவார்ட்டரில் 19 கோடி தான் ப்ராஃபிட்டு. ஸோ 120% நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு எக்ஸலண்ட்டான ரிசல்ட்டு இயரில். குவார்ட்டர் பார்த்தோம்னா 35% வந்திருக்கு. ஸோ குவார்ட்டர்லேயே நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸு நல்லா உயர்ந்திருக்கு. ஸோ இயர் குவார்ட்டர் எக்ஸலண்ட்டான ரிசல்ட் தான் ஜீனியஸ் பவர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லிமிடெட் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. கேஇசி இன்டர்நேஷனல் லிமிடெட் 880 ரூபா கரண்ட் ப்ரைஸு, 87 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இது இயரில் 107% வந்திருக்கு. ஏன்னா போன வருஷம் இதே குவார்ட்டரில் 42 கோடி. ஸோ அப்படியே டபுள் பண்ணியிருக்காங்க ப்ராஃபிட்டை. ஸோ இயரில் ஒரு சூப்பரான எக்ஸலண்ட்டான ரிசல்ட் தான். இதே நம்ம குவார்ட்டர் ஒப்பிட்டு பார்க்கும்போது 42% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. அதாவது கொஞ்சம் பாதியாக குறைஞ்சிருக்கு. போன குவார்ட்டரில் 152 கோடி, இப்போ வெறும் 87 கோடி. ஸோ அப்படியே பாதியாக குறைஞ்சிருக்க ப்ராஃபிட்டு. ஸோ இயரில் எக்ஸலண்ட்டான ரிசல்ட்டாக இருக்குது. பட் குவார்ட்டரில் டவுன் ஆகிருக்கு ரிசல்ட்டு. ஸோ ஓவரால் ரிசல்ட்டு நீங்கள் இயர் மட்டும் பார்த்தீங்கன்னா நல்ல ரிசல்ட்டாக தெரியுது. ஜெயபிரகாஷ் பவர் வெஞ்சர்ஸ் லிமிடெட், அது நம்ம பென்னி ஸ்டாக் ஜேபி பவர் 19 ரூபா ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 349 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இது இயரில் 82% உயர்ந்திருக்கு. ஸோ இயரில் நல்ல ஒரு சூப்பரான ரிசல்ட் தான், எக்ஸலண்ட்டான ரிசல்ட் தான். 80% உயர்ந்திருக்கு. ஏன்னா போன வருஷம் இதே குவார்ட்டரில் 192 கோடி தான் ப்ராஃபிட் பண்ணாங்க. பட் குவார்ட்டரில் பார்த்தீங்கன்னா சேல்ஸ், இபிட்டா எல்லாமே இம்ப்ரூவ் ஆகிருக்கு ஒரு 10% கிட்ட. பட் நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் வந்து ஒரு 40% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. ஏன்னா போன மார்ச்சில் 589 கோடி ப்ராஃபிட்டு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 150 கோடி 200 கோடிக்கிட்ட கம்மியாக தான் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க இந்த காலண்டில். இதுக்கு முக்கிய காரணம் டேக்ஸில் உள்ள வேரியேஷன் நினைக்கிறேன். ஸோ நீங்களே இதுக்கு ஒரு தடவை கிராஸ் வெரிஃபை பண்ணிடுங்க. பிரேம்கோ குளோபல் லிமிடெட் 487 ரூபா கரண்ட் ப்ரைஸு, 3 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இயரில் சேல்ஸு இவிட்டெல்லாம் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிருக்கு. பட் நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் மட்டும் ஒரு 2% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. போன வருஷம் இதே குவார்ட்டரில் 3 கோடியே 6 லட்சம் பண்ணாங்க. இப்போ 2 கோடியே 99 லட்சம். ஸோ ஒரு 6-7 கோடி 6-7 லட்சம் கம்மியாக ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இதே குவார்ட்டரில் பார்த்தீங்கன்னா 2% வந்திருக்கு. போன குவார்ட்டரில் 2 கோடியே 93 லட்சம், இப்போ 2 கோடியே 99 லட்சம், ஒரு 7 கோடி அதிகமாக ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு பக்கம் உயர்வு, ஒரு பக்கம் வீழ்ச்சி. ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டு ஃப்ளாட்டாக இருக்குன்னு சொல்லலாம். ஐஎஃப்பி இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் 1840 ரூபா கரண்ட் ப்ரைஸு, 38 கோடியே 80 லட்சம் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. 39 கோடின்னு வச்சுக்கலாம். ஸோ இது இயரில் 1375% வந்திருக்கு. ஏன்னா போன வருஷம் இதே குவார்ட்டரில் வெறும் 2 கோடி ப்ராஃபிட் பண்ணாங்க. இப்போ 38 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்ல ஒரு ரிசல்ட்டு இயரில். குவார்ட்டரில் பார்த்தீங்கன்னா 179% வந்திருக்கு. போன குவார்ட்டரில் 13 கோடி ப்ராஃபிட் பண்ணாங்க. இப்போ 38 கோடி. ஸோ நல்ல ஒரு சூப்பரான ரிசல்ட் தான் இயர் குவார்ட்டரில் போஸ்ட் பண்ணியிருக்காங்க ஐஎஃப்பி இண்டஸ்ட்ரீஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் லிமிடெட் 74 ரூபா கரண்ட் ப்ரைஸு, 681 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இயரில் சேல்ஸ்லாம் நல்லா இம்ப்ரூவ் ஆயிருக்கு. பட் நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் மட்டும் ஒரு 16% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு இயரில். அதுமாதிரி குவார்ட்டரில் பார்த்தாலும் சேல்ஸ் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 6% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. ஸோ இயர் குவார்ட்டர் ரெண்டுலேயுமே வீழ்ச்சி அடைஞ்சது வருத்தமான விஷயம். இதுக்கு முக்கியமான காரணம் ஃபைனான்சிங் மார்ஜின். ஆப்ரேட்டிங் மார்ஜின்ங்கிறது நார்மல் கம்பெனிக்கு, ஃபைனான்ஸ் பண்ணுற கம்பெனிக்கு ஃபைனான்ஸ் மார்ஜின் சொல்லுவோம். அது வந்து டவுன் ஆயிருக்கு ரொம்ப. அதுதான் இந்த வீழ்ச்சி. அதே கிராஸ் என்பிஏ பார்த்தீங்கன்னா 1.88 இருந்தது போன குவார்ட்டரில், இப்போ 1.90 உயர்ந்திருக்கு. ஸோ இது வர வருத்தமான விஷயம். அது நெட் என்பிஏ 0.60 இருந்தது, இப்போ 0.59, ஒரு 0.01% குறைச்சிருக்காங்க. ஸோ நெட் என்பிஏ குறைச்சிருக்காங்க, பட் கிராஸ் என்பிஏ கூடியிருக்கிறது வருத்தமான விஷயம். அடுத்து பஞ்சாப் நேஷனல் பேங்க் 120 ரூபா கரண்ட் ப்ரைஸு, 3252 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இயரில் 159% வந்திருக்கு. ஸோ இயரில் ஒரு எக்ஸலண்ட்டான ரிசல்ட்டை பஞ்சாப் நேஷனல் பேங்க் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. குவார்ட்டரில் 8% வந்திருக்கு. ஸோ இதுவும் அளவுக்கு நல்ல ரிசல்ட் தான். ஸோ ஓவரால் கம்பெனி நல்ல ரிசல்ட் தான் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. கிராஸ் என்பிஏ குறைச்சிருக்காங்க. 5.73 இருந்தது போன குவார்ட்டரில், இப்போ 4.98 குறைச்சிருக்காங்க. அதே நெட் என்பிஏ 0.73 இருந்தது, 0.60 குறைஞ்சிருக்கு. ஸோ நல்ல ஒரு எக்ஸலண்ட்டான ரிசல்ட்டையும் கிராஸ் என்பிஏ நெட் என்பிஏ ரெண்டுமே குறைச்சிருக்காங்க. ஸோ நல்ல ரிசல்ட்டை பஞ்சாப் நேஷனல் பேங்க் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஐசிஐசிஐ பேங்க் லிமிடெட் 1207 ரூபா கரண்ட் ப்ரைஸு, 11,059 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க இந்த காலாண்டில்.
இயர் ஆன் இயரில் சேல்ஸ்லாம் இம்ப்ரூவ் ஆயிருக்கு, பட் நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் மட்டும் வீழ்ச்சி அடைஞ்ச மாதிரி தெரியுது. சாரி, இது நான் ஏதோ மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். ஏன்னா ப்ராஃபிட் வந்து கூடியிருக்க தான் செய்யுது. ஏன்னா போன இதில் பார்த்தீங்கன்னா 9,000 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க போன வருஷம் இதே குவார்ட்டரில். இப்போ 11,000 கோடி. ஸோ எப்படியும் பார்த்தீங்கன்னா ஒரு 8லேருந்து 10% உயர்ந்திருக்கு. அதே குவார்ட்டரில் பார்த்தாலும் உயர்ந்திருக்கு. ஸோ நான் எல்லாமே ரெட்டில் போட்டிருக்கேன். இது நான் அந்த ரேஷியோ போட்டதில் தவறு பண்ணியிருக்கேன். ஸோ நல்ல ரிசல்ட் தான் இது. நல்ல 11,060 கோடி நல்ல ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இது இயர் ஆன் இயர் குவார்ட்டர் ரெண்டுலேயுமே உயர்வாக கொடுத்துருக்கு. அதே கிராஸ் என்பிஏ பார்த்தீங்கன்னா 2.16 இருந்தது, இப்போ 2.15 குறைஞ்சிருக்கு. நெட் என்பிஏ நெட்டு 0.42 இருந்தது, 0.43 கொஞ்சமாக உயர்ந்திருக்கு. நெட் என்பிஏ மட்டும் கொஞ்சம் உயர்ந்திருக்கு, பட் கிராஸ் என்பிஏ கொஞ்சமாக குறைச்சிருக்காங்க. ஸோ ரிசல்ட்டும் நல்ல ரிசல்ட்டை தான் போஸ்ட் பண்ணியிருக்காங்க ஐசிஐசிஐ பேங்க் லிமிடெட். அடுத்து என்டிபிசி லிமிடெட் 396 ரூபா கரண்ட் பேஸு, 5,506 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இயர் ஆன் இயரில் 12% வந்திருக்கு. சேல்ஸ் இபிட்டா எல்லாமே உயர்ந்திருக்கு. ஸோ இயர் ஆன் இயரில் நல்ல ஒரு ரிசல்ட் தான். அதே குவார்ட்டரில் பார்த்தீங்கன்னா சேல்ஸ் இம்ப்ரூவ் ஆயிருக்கு, பட் இபிட்டா ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 15% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. இதுக்கு முக்கிய காரணம் டேக்ஸில் உள்ள வேரியேஷனாக இருக்கலாம். ஸோ டேக்ஸ் இந்த இதில் கொஞ்சம் கூடி இருக்குது, அதனால் இந்த வித்தியாசம் வந்திருக்கு. போன குவார்ட்டரில் டேக்ஸ் கம்மியாக பே பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வேரியேஷன் தான் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இயர் ஆன் இயர் நல்ல ஓகேவான ரிசல்ட்டு. குவார்ட்டர் கொஞ்சம் வீழ்ச்சி. ஸோ ஓவரால் ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா நார்மலான ரிசல்ட்டுன்னு சொல்லலாம். அதேமாதிரி டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. ஒரு ஷேருக்கு ₹3.25 ஆல்ரெடி அறிவிச்சது. ஸோ அது கரண்ட் பேஸ்க்கு டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா 3% வருது. இதற்கான ரெக்கார்ட் வந்து 7 ஆகஸ்ட்னு சொல்லியிருக்காங்க கம்பெனி. செக்டர் வந்து பவர் ஜென்ரேஷனில் இருக்காங்க. வருஷத்தில் 3 இல்லை 4 டிவிடெண்ட் தரக்கூடிய ஒரு கம்பெனி தான் நம்ம என்டிபிசி லிமிடெட். பாரதி ஏர்டெல் லிமிடெட் கரண்ட் பேஸ் பார்த்தீங்கன்னா பாரதி ஏர்டெல் லிமிடெட் 1,514 ரூபா கரண்ட் பேஸ், 8 ரூபா டிவிடெண்ட் அறிவிச்சிருந்தாங்க. டிவிடெண்டில் 6% கிட்ட வருது. இதற்கான ரெக்கார்ட் வந்து 7 ஆகஸ்ட்னு சொல்கிறாங்க கம்பெனி. செக்டர் வந்து டெலிகாம் சர்வீஸில் இருக்காங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை டிவிடெண்ட் தராங்க பாரதி ஏர்டெல். ஆர்இசி லிமிடெட் இவங்க 3,460 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க இந்த காலாண்டில். இயர் ஆன் இயரில் 17% வந்திருக்கு. ஸோ இயர் ஆன் இயரில் நல்ல ஒரு நார்மலான டீசெண்டான ரிசல்ட்டை போஸ்ட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட எல்லா பேராமீட்டர்லையும் இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. பட் குவார்ட்டரில் மட்டும் சேல்ஸ் இம்ப்ரூவ் ஆயிருக்கு, பட் நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் வந்து 15% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. ஸோ இயர் ஆன் இயர் பார்த்தீங்கன்னா நல்ல ரிசல்ட்டாக இருக்குது, பட் குவார்ட்டர் டவுன் ஆயிருக்கு. ஸோ ஓவரால் ஃப்ளாட்டான ரிசல்ட்டுன்னு சொல்லலாம். அதுமாதிரி டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க ₹3.50 ஒரு ஷேருக்கு. கரண்ட் பேஸ் 625, டிவிடெண்டில் 1%. இதற்கான ரெக்கார்ட் வந்து 9 ஆகஸ்ட். செக்டர்னு பார்த்தீங்கன்னா ஃபைனான்ஷியல் இன்ஸ்டியூஷனாக இருக்காங்க. வருஷத்துக்கு 3 இல்லை 4 டிவிடெண்ட் தராங்க ஆர்இசி லிமிடெட். ஆர்டெக் சொலனிக் லிமிடெட் கரண்ட் பேஸ் 205, 1:2 ஸ்பிட் அறிவிச்சிருந்தாங்க ஆல்ரெடி. ஃபேஸ் வேல்யூ 10 இருக்காது, 5 மாற்றுறாங்க. ஸோ ஒரு ஷேரு 2 ஷேராக ஸ்பிட் ஆகும். ப்ரைஸும் அட்ஜஸ்ட் ஆயிரும் பாதியா. இதற்கான ரெக்கார்ட் வந்து 9 ஆகஸ்ட்னு சொல்கிறாங்க கம்பெனி. செக்டர் வந்து ஹெவி எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்டில் இருக்காங்க. ஆர்டெக் சொலனிக் லிமிடெட். சிஎட் லிமிடெட் 2,608 ரூபா கரண்ட் பேஸு, டிவிடெண்டாக ₹30 தராங்க. கரண்ட் பேஸ்க்கு டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா 1.25% கிட்ட வருது. இதற்கான ரெக்கார்ட் டேட் வந்து 9 ஆகஸ்ட்னு சொல்லியிருக்காங்க கம்பெனி. செக்டர் வந்து டயர் அண்ட் ரப்பர் ப்ராடக்ட்டில் இருக்காங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை டிவிடெண்ட் தராங்க சிஎட் லிமிடெட். இபிஎல் லிமிடெட் 222 ரூபா கரண்ட் பேஸு, ₹2.30 டிவிடெண்ட் அறிவிச்சிருந்தாங்க. டிவிடெண்டில் 1%. ரெக்கார்ட் டேட் அறிவிச்சிருக்காங்க 14 ஆகஸ்ட் தான் ரெக்கார்ட் டேட்டு. செக்டர் வந்து பேக்கேஜிங்கில் இருக்காங்க. வருஷத்துக்கு 1 இல்லை 2 டிவிடெண்ட் தராங்க இபிஎல் லிமிடெட். கோல் இந்தியா லிமிடெட் 550 ரூபா கரண்ட் பேஸு, 5 ரூபா டிவிடெண்ட் அறிவிச்சிருந்தாங்க. டிவிடெண்டில் 1% வருது. இதற்கான ரெக்கார்ட் வந்து 16 ஆகஸ்ட்னு சொல்கிறாங்க கம்பெனி. செக்டர் வந்து கோலில் சம்மந்தப்பட்ட தொழில் இருக்காங்க. வருஷத்துக்கு 3 இல்லை 4 டிவிடெண்ட் தரக்கூடிய ஒரு கம்பெனி. நல்ல ஒரு டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு கம்பெனி தான். ப்ரைஸ் அதிகரிச்சனால டிவிடெண்ட் கொஞ்சம் குறைஞ்சிட்டே இருக்குது. பவர் கிரிட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட் 344 ரூபா கரண்ட் பேஸு, ₹2.75 டிவிடெண்ட் அறிவிச்சிருந்தாங்க. டிவிடெண்டில் 3% வருது. இதற்கான ரெக்கார்ட் வந்து 16 ஆகஸ்ட்னு சொல்கிறாங்க கம்பெனி. செக்டர் வந்து பவர் டிரான்ஸ்மிஷனில் இருக்காங்க. 3லேருந்து 4 டிவிடெண்ட் தருவாங்க வருஷத்துக்கு. ஸோ இவங்களும் நல்ல டிவிடெண்ட் தரக்கூடிய ஒரு கம்பெனி. ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆன காரணத்தினால டிவிடெண்ட் குறைஞ்சிட்டே வருது. இதுவும் அது ஒரு காரணம் தான். அடுத்து பார்த்தீங்கன்னா பனாமா பெட்ரோச்செம் லிமிடெட் 425 ரூபா கரண்ட் பேஸு, 4 ரூபா டிவிடெண்டில் 1%. இதற்கான ரெக்கார்ட் டேட் வந்து 22 ஆகஸ்ட் 2024. செக்டர் வந்து லூப்ரிகன்ஸில் இருக்காங்க. வருஷத்துக்கு 2 டிவிடெண்ட் தராங்க பனாமா பெட்ரோகெம். எஸ்பிசி எக்ஸ்போர்ட்ஸ் லிமிடெட் 28 ரூபா கரண்ட் பேஸு, ஒரு பெனி ஸ்டாக்கு, 5 கோடியே 20 லட்சம் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இயர் ஆன் இயரில் 14% வந்திருக்கு. ஸோ இயர் ஆன் இயரில் நல்ல ரிசல்ட் தான். குவார்ட்டர் 58% வந்திருக்கு. ஸோ குவார்ட்டர் எக்ஸலண்ட்டான ரிசல்ட்டு. ஸோ ஓவரால் நல்ல ரிசல்ட் தான் எஸ்பிசி எக்ஸ்போர்ட்ஸ் லிமிடெட் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுமாதிரி டிவிடெண்ட் அறிவிப்புன்னு சொன்னாங்க, அறிவிச்சிருக்காங்க. ஒரு ஷேருக்கு 5 பைசா டிவிடெண்டாக தராங்க. கரண்ட் பேஸ்க்கு டிவிடெண்டில் 4% குறைவு. இதற்கான ரெக்கார்டு வந்து கம்பெனி இன்னும் அனௌன்ஸ் பண்ணல, கூடிய வரையில் வரும். செக்டர் வந்து கவர்மெண்ட்ஸ் அண்ட் அப்பார்ட்ஸில் இருக்காங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை டிவிடெண்ட் தராங்க எஸ்பிசி எக்ஸ்போர்ட்ஸ் லிமிடெட். டாக்டர் ரெட்டி லெபார்ட்டரிஸ் லிமிடெட் 6,892 ரூபா கரண்ட் பேஸு, 1,392 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இயர் ஆன் இயரில் பார்த்தீங்கன்னா பெரிய வீழ்ச்சின்னு சொல்ல முடியாது, 1% வீழ்ச்சி வந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 8-10 கோடி கம்மியாக ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க போன வருஷம் இதே குவார்ட்டரை கம்பேர் பண்ணும்போது. இதே போன குவார்ட்டரை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது 6% வந்திருக்கு. போன குவார்ட்டரில் பண்ணதோட கிட்டத்தட்ட 70-80 கோடி அதிகமாக ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க.
ஸோ இயரில் மட்டும் சின்னதாக வீழ்ச்சி, பட் குவார்ட்டர் நல்ல ஓரளவுக்கு டீசெண்டான ரிசல்ட்டாக போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவரால் ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா ஓகேவான ரிசல்ட்டாக தான் இருக்குது டாக்டர் ரெட்டியோட ரிசல்ட்டு. அதுமாரி ஸ்பிட் அறிவிப்போன்னு சொல்லியிருந்தாங்க, அறிவிச்சிருக்காங்க. ஒரு ஷேருக்கு 5 ஷேரு, சரி 1:5 ஸ்பிட் தராங்க. ஃபேஸ் வேல்யூ இப்போ 5 இருக்குது, அதை 1 மாற்றுறாங்க. ஸோ நீங்கள் ஃபேஸ் வேல்யூ 10ன்னு போட்டிருக்கேன், அது ஃபேஸ் வேல்யூ 5. ஸோ 5 இருக்க ஃபேஸ் வேல்யூ ஒரு 1 மாற்றுறாங்க. ஸோ ஒரு ஷேர் 5 ஷேர் ஸ்பிட் ஆகும். ப்ரைஸும் அட்ஜஸ்ட் ஆயிரும். ஒரு ஸ்டாக்கோட ப்ரைஸு 5 பார்த்தீங்கன்னா அதுதான் ஒரு ஸ்டாக்கோட ப்ரைஸு. செக்டர் வந்து ஃபார்மசூட்டிக்கலில் இருக்காங்க டாக்டர் ரெட்டிஸ். நியூஸ் கொஞ்சம் அதிகம் இருக்கலாம், சில நேரம் எடிட்டிங் பண்ணும்போது சில மிஸ்டேக் பண்ணிடுறேன். அதுமாதிரி நம்ம வீடியோ ஃபுல்லாகவே அன்எடிட்டடு, நம்ம எடிட் பண்ணுறதே கிடையாது. நான் ஒரு தடவை தப்பு பண்ணால் திரும்ப நான் ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி தான் அந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ எடிட்டிங் சாஃப்ட்வேர் இல்லாத காரணத்தினால நான் அதை பண்ணுறது கிடையாது. ஸோ அதனால் தவறுகள் இருந்தால் நான் அங்கேயே சுட்டி காட்டிடுறேன். ஸோ நீங்கள் அதனால இது அடிக்கடி தவறு சொல்கிறேன்னு நினைக்க வேண்டாம், ஏன்னா இது வந்து எடிட் இல்லாத வீடியோ. ஸோ அதனால தான் இப்படி சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா பொனடா இன்ஜினியரிங் லிமிடெட் 2978 ரூபா கரண்ட் பேஸு. 9 கோடியே 60 லட்சத்துக்கான ஆர்டர் கிடச்சிருக்கு. கொடுத்தது பார்த்தீங்கன்னா கேம் சேஞ்ச் சோலார் இது ஒரு யுனைடெட் ஸ்டேட்டில் சேர்ந்த கம்பெனி. இன்டர்நேஷனல் ஆர்டர் தான் கிடச்சிருக்கு நம்ம பொனடா இன்ஜினியருக்கு. 9 கோடியே 60 லட்சம் இதோட மதிப்பு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்விஸ் மிலிட்ரி கன்சியூமர் குட்ஸ் லிமிடெட் 26 ரூபா கரண்ட் பேஸு. இவங்க வந்து ரைட் இஷ்யூ கொண்டு வந்திருக்காங்க. இது கொண்டு வந்து 2 நாள் ஆச்சு, நான் இன்றைக்கி தான் அப்டேட் பண்ணுறேன். 49 கோடியே 14 லட்சத்துக்கான நிதி திரட்ட போகிறாங்க மார்க்கெட்லேருந்து ரைட் இஷ்யூ மூலமாக. 3 கோடியே 93,18,798 ஷேரை இஷ்யூ பண்ண போகிறாங்க ரைட் இஷ்யூவில். ரைட் இஷ்யூட மதிப்புன்னு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 12.50 ரூபா. ஸோ கரண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 26 ரூபா. ஸோ பாதியாக கொடுக்குற மாதிரி தெரியுது. ஸோ நல்ல ஒரு சூப்பரான ரைட் இஷ்யூ தான். 12.50 ரூபா ரைட் இஷ்யூ கொடுக்குறாங்க. இது வந்து ஒன் டைம் பேமெண்ட் தான், நம்ம ஒரே டைமில் எல்லா பேமெண்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும். இதில் ஸ்டாக்கோட ஃபேஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா 2 ரூபா. ஸோ ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா 10.50 ரூபா. ஸோ டோட்டலாக 12.50 ரூபா நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். ரைட் இஷ்யூட ரெக்கார்ட் டேட் பார்த்தீங்கன்னா 9 ஆகஸ்ட்னு சொல்லியிருக்காங்க கம்பெனி. ஸோ 9 ஆகஸ்ட் வரைக்கும் நம்ம ஹோல்ட் பண்ணால் நம்ம ரைட் இஷ்யூ நமக்கு RE ஷேர் வந்து கிடைக்கும். RE ஷேர் எப்படிங்கிறத மற்ற டீட்டெயிலாம் நீங்கள் எப்படி அப்ளை பண்ணுங்கிறத நம்ம வீடியோவில் ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது, அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ரைட் இஷ்யூ பற்றி. ஸோ 1:5 ரேஷியோ தராங்க. நம்ம 5 ஷேர் வச்சுருந்தால் ஒரு ஷேர் நம்மளுக்கு ரைட் இஷ்யூவில் தராங்க. ஸோ 10 ஷேர் வச்சுருந்தா 2 ஷேர் ரைட் இஷ்யூவில் கிடைக்கும். ரைட் இஷ்யூ ஓப்பன் ஆகிறது 23ஆம் தேதி. க்ளோஸ் ஆகிறது பார்த்திங்கன்னா 6 செப்டம்பரில் க்ளோஸ் ஆகுது. ஸோ இதுக்கு இடைப்பட்ட காலத்தில் இந்த ஆன் மார்க்கெட் இனோவேஷன் டேட்டுன்னு ஒரு டேட் உண்டு. அந்த டேட் இன்னும் கம்பெனி அனௌன்ஸ் பண்ணல, அது கூடிய வரையில் வரும்னு நினைக்கிறேன். ஸோ 23 ஓப்பன் ஆகுது, 6 செப்டம்பர் க்ளோஸ் ஆகுது. ஸோ ஆன் மார்க்கெட் இனோவேஷன் டேட் மட்டும் நான் வெளியே வரல, அது வந்தோடனே அதையும் அப்டேட் பண்ணுறேன். ஸோ அது 2-3 நாள் கழிச்சு தான் அப்டேட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் இந்த ரைட் இஷ்யூவில் உள்ளது. இந்த ஸ்டாக் நீங்கள் ஹோல்ட் பண்ணிங்கன்னா ரைட் இஷ்யூவில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள், இல்லைனா ரைட் என்டர்டைன்மெண்ட்டை செல் பண்ணுங்கள், இல்லைனா உங்களுக்கு தான் நஷ்டம். ஸோ அதுக்கு நீங்கள் RE ஷேர் சம்மந்தப்பட்ட வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதுமாதிரி இன்னொரு முக்கியமான இது, நான் ஒரு நண்பரும் அடிக்கடி கேட்டே இருக்காரு, இந்த ரைட் இஷ்யூலேயே ப்ரைஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் நடக்கும், அது எப்படி நடக்குங்கிறத அடிக்கடி 2 தடவை கமெண்ட்டில் கேட்டார். நான் பதிலே சொல்ல. நான் வந்து என்னென்னா சில விஷயத்துக்கு வந்து அந்த கால நேரங்கள் சரியாக வந்தால் தான் நம்ம சொல்ல முடியும். நான் பொதுவாக சொன்னால் நல்லா இருக்காது. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வேணும்னு தேடிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் கிடச்சிட்டு, அதான் டாடா கன்சியூமரு. ஸோ அந்த நண்பர் என்ன கேட்டார்னா, ரைட் இஷ்யூ 1:1 இது வரைக்கும் யாரும் கொடுக்கல பெருசாக. அப்படி 1:1 கொடுத்தாங்கன்னா ப்ரைஸ் எப்படி பாதியாக குறைஞ்சிருமான்னு கேட்டார். நான் அதில் சொல்லியிருந்தேன், இல்லை பாதியாக குறையாது, தவறு அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் எப்படின்னு கேட்டார், நான் அதை விளக்கம் கொடுக்கல. அது எதுக்கு பாதியாக குறையாதுங்கிறதுக்கு இந்த விளக்கம் தான் இந்த வீடியோ. ஸோ இப்போ நீங்கள் பார்க்கலாம், டாடா கன்சியூமர் நேற்று தான் இவங்களோட ரைட் இஷ்யூட எக்ஸ்டேட்டு. ஸோ நேற்று வந்து இவங்க ஸ்டாக்குள்ள ப்ரைஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்கிறது நடந்திருக்கு. அது எங்கேங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஸோ முந்தானத்து, அதாவது 25ஆம் தேதி, நேற்று 26ஆம் தேதி. ஸோ நேற்று தான் எக்ஸ்டேட்டு. ஸோ 25ஆம் தேதி இதோட க்ளோசிங் ப்ரைஸ் நீங்கள் பார்க்கலாம். அதை தான் நாங்கள் கீழே ரெட் கலரில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட 1223 ரூபா 60 பைசா. ஸோ இதான் க்ளோசிங் ப்ரைஸு. பட் அன்றைக்கி 26ஆம் தேதி காலையில் ஓப்பன் ஆகும்போது, இது நீங்கள் டேட் பார்க்கலாம், 26ஆம் தேதி அட்ஜஸ்டட் ப்ரைஸ்னு போட்டிருக்காங்க. அந்த அட்ஜஸ்டட் ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1208 ரூபா 60 பைசா. ஸோ எதுக்கு இந்த ஒரு 15 ரூபா வித்தியாசம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 15 ரூபா எதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னா ரைட் இஷ்யூக்காண்டி அட்ஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் அதில் பார்க்கலாம். நம்ம ஓப்பனிங் வந்து 1216 ஓப்பன் ஆச்சு. அது வந்து டிமாண்டை பொறுத்து மாறிட்டே இருக்கும். ஓப்பனிங் ப்ரைஸ் வந்து கரெக்டாக நம்ம சொல்ல முடியாது. பட் இங்கே வந்து அட்ஜஸ்ட் பண்ணியிருக்காங்க ப்ரைஸ். இதுவே நீங்கள் நார்மலாக பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்க நடக்காது. ஒன்லி போனஸு, டிவிடெண்ட், ஸ்பிட்டு, ரைட் இஷ்யூ இந்த மாதிரி டைமில் தான் இந்த ப்ரைஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்க நடக்கும். ஸோ க்ளோசிங் ஆனதை விட 15 ரூபா கம்மியாக தான் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க ப்ரைஸை. எதுக்கு இப்படி அட்ஜஸ்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டாடா கன்சியூமர் தெரியும் 818 ரூபாய்க்கு நமக்கு ரைட் இஷ்யூ கொடுத்தாங்க. ஸோ 818 ரூபா ரைட் இஷ்யூ. ஆனால் இன்றைக்கி ப்ரீவியஸ் க்ளோசிங் ரேட் பார்த்தீங்கன்னா 1223. ஸோ இந்த 1223ல் ரைட் இஷ்யூவை பார்த்தீங்கன்னா 818 ரூபா. ஸோ இந்த 818 ரூபா கழிச்சிங்கன்னா, ஏன்னா அதை அட்ஜஸ்ட் பண்ணணும்ல ப்ரைஸை, ஸோ அதனால் கழிக்கிறாங்க. ஸோ கழிச்ச உடனே இப்போ வர அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 405 ரூபா 60 பைசா. ஸோ இப்போ 405 ரூபா 60 பைசா நீங்கள் கழிக்கணும்னு கேட்பீங்க. பட் 405 ரூபா வந்து ஒரு ஷேர் கிடையாது. அவங்க கொடுத்த ரேஷோவும் பார்க்கணும்ல. இது 1:1 அவங்க 405 ரூபா கழிச்சிருப்பாங்க. பட் இது வந்து 1:26. டாடா கன்சியூமரோட ரைட் இஷ்யூ ரேஷோ பார்த்தீங்கன்னா 1:26. ஸோ 26 ஷேரு
ஒரு ஷேர் ரைட் இஷ்யூவில் கிடைக்கும். ஸோ 26 ஷேர் 27 ஷேராக மாறுது. ஸோ இந்த 405 ரூபாயை நம்ம வந்து 27 ஷேரில் வகுக்கணும். ஸோ அதுதான் இங்கே வகுத்துருக்கேன். 405 ரூபா 60 பைசா டிவைடட் பை 27 எவ்வளோ வந்திருக்கு? 15 ரூபா 2 பைசா வந்திருக்கு. ஸோ 2 பைசா மறந்துடுங்க, 15 ரூபா வந்திருக்கு. ஸோ இந்த 15 ரூபாயை தான் அவங்க ப்ரீவியஸ் க்ளோஸு, அதாவது அந்த எக்ஸிட் 26ஆம் தேதிக்கு முன்னாடி 25ஆம் தேதி க்ளோசிங் ப்ரைஸ் வந்து 1263 ரூபா 60 பைசா. அதில் இந்த 15 பைசா 15 ரூபா கழிச்சு 1208 ரூபா 60 பைசாங்கிறத அட்ஜஸ்டட் ப்ரைஸாங்க அவங்க நிரூபிச்சிருக்காங்க. ஸோ இப்படி தான் ரைட் இஷ்யூவை பொறுத்த வரைக்கும் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகும். அவங்க என்ன ரேஷியோவில் ரைட் இஷ்யூ கொடுக்குறாங்க, அவங்க என்ன அமௌண்ட்டு கொடுக்குறாங்க, இது எல்லாத்தையுமே அட்ஜஸ்ட் பண்ணி தான் ரைட் இஷ்யூ அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. இதை வந்து நான் வந்து என்னோட தனிப்பட்ட கருத்தை தான் சொல்கிறேன். இது ஒரு டிஸ்க்ளைமர் சொல்லிடுறேன். இது என்னோட தனிப்பட்ட கருத்து. இது நானாக தான் கண்டுபிடிச்சது. மேபி ப்ரைஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் நடக்குங்கிறது தெரியும், பட் இதுக்கு சரியான எக்ஸாம்பிள் வேறு எங்கேயுமே கிடைக்கல எனக்கு. ஸோ நானாக வந்து தேடி பார்த்து ஒரு ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தேன், கரெக்டாக வந்தது. ஸோ இதுதான் கரெக்டாக இருக்கும்னு என்னோட யூகம். ஸோ இது கரெக்டாக தான் இருக்கும். ஸோ இப்படி தான் ப்ரைஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்கிறது ரைட் இஷ்யூக்கும் நடக்கும். டிவிடெண்டு போனஸு ஸ்பிட்டுக்கு இதுக்கெல்லாம் ரொம்ப சாதாரணமாக நடந்துடும். பட் இந்த மாதிரி ரைட் இஷ்யூங்கிறது கொஞ்சம் சுற்றி வளைச்சி தான் சொல்ல முடியும், டேரெக்டாக கொடுக்க முடியாது. ஏன்னா அதோட கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. 1:1 ரேஷோவாக இருந்தாலும் 1:1 ரேஷோவாக இருந்துச்சுன்னா அந்த 405 ரூபாய் டேரெக்டாக கழிச்சிருப்பாங்க. பட் இங்கே ரேஷோ வந்து 1:26. ஸோ அதனால தான் அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா 27 ஷேரெல்லாம் வகுத்து அதை வந்து ஒரு ஷேருக்கு கழிச்சிருக்காங்க. ஸோ இப்படி தான் கழிக்கிறது. ஸோ நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த எப்படி இதை அட்ஜஸ்ட் பண்ணுறாங்கிறது தெரிஞ்சிடும். ஸோ வீடியோ கொஞ்சம் லென்த்தியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க இதுக்கப்புறம் நியூஸை பார்க்கலாம். அப்கமிங் போர்ட் ஆஃப் டேரக்டர்ஸ் மீட்டிங் மே கன்சிடர், அதாவது வர இருக்கும் போர்டு மீட்டிங்கில் இது குறித்து முடிவெடுக்க வாய்ப்பு இருக்க மாதிரி சொல்கிறாங்க. சவிதா ஆயில் டெக்னாலஜிஸ் லிமிடெட் 61 ரூபா கரண்ட் பேஜ். 3 ஆகஸ்ட்டில் போர்டு மீட்டிங் இருக்குது. பைபேக்கு ரிசல்ட் ரெண்டுமே அறிவிக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ டெண்டர் ஆஃபரில் வந்தால் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணலாம். மோஸ்ட்லி டெண்டர் ஆஃபர் தான் வருது. ஸோ பொறுத்து வந்து பார்க்கலாம். செக்டர் வந்து லூப்ரிகன்ஸில் இருக்காங்க சவிதா ஆயில் டெக்னாலஜிஸ். செரா சானிடரி வேர் லிமிடெட் 8778 ரூபா கரண்ட் பேஜ். 5 ஆகஸ்ட்டில் போர்டு மீட்டிங். இவங்களும் பைபேக் குறித்து முடிவெடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. செக்டர் வந்து சானிடரி வேரில் இருக்காங்க செரா சானிடரி. ஸ்டீல் சிட்டி செக்யூரிட்டிஸ் லிமிடெட் 88 ரூபா கரண்ட் பேஜ். 6 ஆகஸ்ட்டில் போர்டு மீட்டிங். டிவெண்ட் ரிசல்ட் ரெண்டுமே அறிவிக்கிறாங்க. ஸோ பொறுத்து வந்து பார்க்கணும் என்ன மாதிரி டிவெண்ட் தராங்க, என்ன மாதிரி ரிசல்ட் தராங்க. வழக்கமாக 1 ரூபா டிவெண்ட் தரக்கூடிய வழக்கமாக வச்சிருக்காங்க. வருஷத்துக்கு ஒரு 3 டிவெண்ட் தராங்க. ஸோ நல்ல ஒரு டிவெண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு கம்பெனியாக தான் இருக்காங்க. ஒரு 3-4% உங்களுக்கு டிவெண்ட் இல்லாவே வந்துடும். செக்டர் வந்து ஸ்டாக் புக்கிங்கில் இருக்காங்க ஸ்டீல் சிட்டி செக்யூரிட்டிஸ். பேரை பார்த்தோன்னா ஏதோ ஸ்டீல் கம்பெனி நினச்சிடாதீங்க, ப்ரோ ஸ்டாக் புக்கிங் ஃபைனான்சி கம்பெனி தான். ஸோ அதனால் பேர் இப்படி தான் மாற்றி வச்சுருப்பாங்க. சாட்டியா இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் கரண்ட் ப்ரைஸ் 125. 9 ஆகஸ்ட்டில் போர்டு மீட்டிங் இருக்குது. டிவெண்ட் ரிசல்ட் ரெண்டுமே அறிவிக்கிறாங்க. டிவெண்ட் அறிவிச்சா அதற்கான ரெக்கார்ட் வந்து 16 ஆகஸ்ட்னு சொல்லியிருக்காங்க கம்பெனி. செக்டர் வந்து பேப்பர் அண்ட் பேப்பர் ப்ராடக்ட்டில் இருக்காங்க. வருஷத்துக்கு 3 டிவெண்ட் கிட்ட தராங்க. பட் பெரிய டிவெண்ட்லாம் இல்லைங்க, 20 பைசா 10 பைசா 1 ரூபா அந்த ரேஞ்சில் டிவெண்ட் எதிர்பார்க்கலாம். அடுத்து நாளைக்கு ரிசல்ட் அறிவிக்கக்கூடிய கம்பெனி 29 ஜூலை ரிசல்ட் அறிவிக்கிற கம்பெனி ஸ்டவ்கிராஃப்ட், அப்புறம் டேட்டா பேட்டர்ன்ஸ், இந்தியன் பேங்க், பல்மரல் லேரி கம்பெனி, அப்போலோ பைப்ஸ், கோல்கேட் பால்மோலிவ், அடுத்து பாரத் எலக்ட்ரானிக்ஸ், வீல்ஸ் இந்தியா, ஃபைசர், சாந்தி கியர்ஸ் லிமிடெட், இந்துஸ்தான் பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெட், HPCL, ACC லிமிடெட் இவங்களாம் நாளைக்கு ரிசல்ட் அறிவிக்கிறாங்க. நாளைக்குன்னா ஆக்சுவலி நாளைக்கு இல்லை, 29 தேதி திங்கக்கிழமை. ஸோ நாளைக்கு லீவாக தான் இருக்கும். நாளைக்கு ஒரு கம்பெனி தான் ரிசல்ட் அறிவிக்கிறாங்க. அது ஜென்சார் டெக்னாலஜிஸ்னு நினைக்கிறேன். அவங்க மட்டும் நாளைக்கு சண்டேயில் ஒர்க் பண்ணி ரிசல்ட் அறிவிக்க போகிறாங்க. அதுமாதிரி இந்த நேற்று வந்து வீடியோவில் நான் வந்து நான் என்னோட ஷேல் டேக்ஸோட சோகத்தை, இன்கம் டேக்ஸோட சோகத்தை சொல்லாமல் போயிட்டேன்னு சொன்னேன். ஸோ அது எதுக்குன்னா நான் லாஸ்ட் டைமில் நான் கொஞ்சம் அதிகமாக பேசிட்டேன். அந்த காரணத்துக்காண்டி அதை நான் எடிட் பண்ணி கட் பண்ணி விட்டேன். லாஸ்ட்டில் இருக்கிறது மட்டும் தான் கட் பண்ண முடியும், மிடில் கட் பண்ண முடியாது. ஸோ அந்த வீடியோ மட்டும் லாஸ்ட்டில் கட் பண்ணி விட்டுட்டேன். ஏன்னா நான் ரொம்ப பேசியிருப்பேன். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா நேற்று தான் நான் ஐடி ஃபைல் பண்ணேன். ஸோ இது வந்து எக்ஸாக்டாக வந்து எனக்கு இன்னமும் டீட்டெயில் அவ்வளோ தெரியாது. நான் ஆடிட்டரை போய் தான் ஃபைல் பண்ணேன். ஸோ எனக்கு ஓரளவுக்கு ஐடியா இருக்குது. பட் இருந்தாலும் நான் ஆடிட்டர் தான் ஃபைல் பண்ணுவேன். ஏன்னா நிறைய இதில் கிரிட்டிக்கல்லாம் இருக்குது. நம்ம தப்பாக இப்போ ஃபைல் பண்ணிட்டோம்னா பிரச்சனை ஏறக்கூடாதுன்னு. ஸோ அது வந்து ஒரு ஆடிட்டர் ஆஃபீஸில் போய் ஃபைல் பண்ணேன். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா என்னோடய சேலரி இன்கமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4.5 லட்சம் 5 லட்சம் கிட்ட வரும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அது வந்து ஸ்லாபு 5 லட்சத்துக்கிட்ட வருது. அது போக போன வருஷம் எனக்கு ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கேன், அதாவது STCG வந்து எவ்வளோ வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 2,90,000. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 3 லட்சம் வந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன் போன இதில் ஷார்ட் டைம் கேபிட்டல் கேனு. அதே லாங் டைம் கேபிட்டல் பார்த்தீங்கன்னா ஒரு 20,000 லாஸ் இருந்துச்சு. ஸோ லாஸ் வந்து நம்ம லாங் டைமையும் ஷார்ட் டைமையும் செட் ஆஃப் பண்ண முடியாது. லாங் டைமில் தான் செட் ஆஃப் ஆகும். ஷார்ட் டைம் வந்து ஷார்ட் டைமில் தான் செட் ஆஃப் ஆகும். ஸோ அது வந்து நான் கேரி ஃபார்வர்ட் பண்ணிட்டு தான் போகணும். இந்த லாங் டைம் கேபிட்டல் கேனில் உள்ள 20,000 மைனஸை. பட் இது ஷார்ட் டைம் கேபிட்டல் கேனில் நான் புக் பண்ண ப்ராஃபிட் மட்டும், இது நான் சொல்கிறது புக் பண்ணது ரியலைஸ்ட் ப்ராஃபிட். ஸோ அது மட்டுமே 3 லட்சம் கிட்ட வருது. ஸோ என்னோடய சேலரி இன்கம் ஒரு கிட்டத்தட்ட 5 லட்சம் வந்துட்டு. ஸோ அதனால் எனக்கு பார்த்தீங்கன்னா டேக்ஸ் பே பண்ணது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 43,000 40,000 வரைக்கும் டேக்ஸ் பே பண்ணியிருக்கேன். இது ரொம்ப வருத்தமான விஷயம், நான் எதிர்பார்க்காதது.
அதே மாதிரி இது வந்து ஓல்டு ரெசியூமில் தான் நான் ஃபைல் பண்ணியிருக்கேன், அதுக்கு தான் இது வந்திருக்கு. ஆடிட்டர் ரெண்டுமே சொன்னார், ஓல்டு ரெசியூமும் இருக்குது, நியூ ரெசியூமும் இருக்குது. ரெண்டுலேயும் என்னோடய சேலரி, மற்ற இன்கம், யூடியூப்பில் ஒரு 40,000 கிட்ட வந்துச்சு. அந்த இன்கம் வேறு எனக்கு சேலரி ப்ளஸ் இந்த ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின், இந்த மூணையும் அதில் போட்டு பார்க்கும்போது ஓல்டு ரெசியூமில் மட்டும் ஒரு 5,000 என்னமோ கம்மியாக வந்துச்சு. ஸோ அப்போ நான் ஓல்டு ரெசியூம்லேயே ஃபைல் பண்ணுங்கன்னு அதில் ஃபைல் பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட 40,000 டேக்ஸ் பே பண்ணுற மாதிரி ஆகிட்டு. இதுக்கு முக்கிய காரணம் ஷார்ட் டைமில் நான் அதிகம் ட்ரேட் பண்ணுற காரணம் தான். இப்போ ஸ்டாக்கை வாங்கி அடிக்கடி சீக்கிரமாக விற்றுறேன். ஸோ இந்த காரணத்தினால தான் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் எனக்கு அதிகமாகிட்டு. இதே லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்னா உங்களுக்கு 1,00,000 வரைக்கும் உங்களுக்கு வந்து ஸ்டாக்ஸ் கிடையாது, அதுக்கு மேலே தான் 10% இருந்துச்சு. இப்போ அதை தான் நம்ம பட்ஜெட்டில் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் 10% இருந்தது, இப்போ 12.5% மாற்றிட்டாங்க. அதேமாதிரி 1 lakh எக்ஸம்ப்டடாக வந்துச்சு, அந்த 1 lakh வந்து 1,25,000 எக்ஸம்ப்டட் பண்ணிட்டாங்க. இது வந்து அடுத்த வருஷத்துக்கு தான் யூஸ் ஆகும், இந்த வருஷத்துக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, பழைய இதில் தான் பண்ணோம். ஸோ இப்போ வந்து நான் இந்த வீடியோ டீட்டெயிலாக சொன்னால் கூட உங்களுக்கு வேஸ்ட் தான். இன்னும் 2-3 நாளில் முடிஞ்சுது. நம்ம ஐடி ஃபைல் பண்ணதுக்கு 30 ஜூலை தான் லாஸ்ட்டு. ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபைல் பண்ணிடுங்க. நான் அதுக்கு தான் நேற்றே ஃபைல் பண்ணிட்டேன், இல்லைனா அதுக்கு ஒரு 5,000 பெனால்ட்டி கேட்பாங்க. ஸோ அந்த இதை நான் ஃபைல் பண்ணிவிட்டேன். நீங்கள் வேணால் உங்களுக்கு ஃபைல் பண்ணனா இன்னும் 2-3 நாள் இருக்குது, அதுக்குள்ளே அவங்க ஆடிட்டரை பார்த்து பேசாமல் அவங்க என்ன பணம் கேட்குறாங்களோ அதை கொடுத்து ஃபைல் பண்ணிடுங்க. ஏன்னா இது நம்ம ஃபஸ்ட்டு பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமானது. அதுமாதிரி நம்ம ட்ரேடிங் பண்ணுறதுனால நிறைய ஹிஸ்ட்ரிலாம் இருக்கும், அதெல்லாம் அவங்க தான் ஈஸியாக ஃபைல் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு முடிஞ்சால் நீங்கள் ஃபைல் பண்ணுங்கள், அப்படி இல்லைனா அவங்கள்ட்ட கொடுத்து ஃபைல் பண்ணுங்கள். நான் இங்கே முக்கியமாக சொல்ல வேண்டியது, என்னோட இன்கம் பார்த்திங்கன்னா பெரிய இன்கம்லாம் கிடையாது. பெங்களூரை பொறுத்த வரைக்கும் 35,000 சம்பளங்கிறது சாதாரணம். அது நான் குழந்தைங்க படிக்க வைக்கிறேன், வீட்டு இஎம்ஐ இருக்குது, இஎம்ஐ 15,000, குழந்தைங்களை படிக்க வைக்க மாதத்துக்கு 12,000. ஸோ 27,000 30,000 எனக்கு வந்து பார்த்திங்கன்னா என் சேலரியில் வந்து இதுக்கே போயிடும், படிப்புக்கும் இஎம்ஐக்கும். வீடு கட்டினால வீட்டு இஎம் ஸ்டார்ட் ஆகிட்டு இதுக்கே போயிடும். ஸோ இதில் போயிருக்கு மிச்சம் இருக்கிறது 5,000 6,000 7,000 தான். அந்த 7,000 வச்சுட்டு நான் என் ஃபேமிலியை ரன் பண்ணணுங்கிறது பெங்களூரில் முடியாத விஷயம். இருந்தாலும் எனக்கு வந்து 40,500 45,000 டேக்ஸ் கட்ட வேண்டிய சூழ்நிலை. காரணம் என்ன, டேக்ஸ் அப்படி இருக்குது. ஏன்னா நான் பண்ணது வந்து ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின். அவர் அந்த ஆடிட்டராக தான் சொன்னாங்க, நீங்கள் பண்ணது SDTG ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின், அதுக்கு ஃப்ளாட்டாக 15% வருது. ஸோ நீங்கள் இங்கே பார்க்கலாம், ஃப்ளாட்டாக அதுக்கு 15% டேக்ஸு. ஸோ 2,90,000க்கு 43,633 ரூபா உங்களுக்கு டேரெக்டாக இந்த ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயினே வந்துட்டு. எதுக்குன்னா நான் பண்ணது எல்லாமே ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின். இதே லாங் டேர்ம் பண்ணியிருந்தால் மேபி எனக்கு கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். ஸோ இதான் முக்கியமானது. நீங்கள் ஷார்ட் டேர்மில் பண்ணுறீங்கன்னா முடிவு பண்ணிடுங்க, கவர்மெண்ட்டுக்கு 15% கொடுத்தே ஆகணும். அது இப்போ 20% மாற்றிட்டாங்க இந்த வருஷத்துலேருந்து. ஸோ இன்னும் நெக்ஸ்ட் வருஷம் நீங்கள் ஃபைல் பண்ணிங்கன்னா 20% கொடுக்கணும். 1,00,000 சம்பாதிச்சிங்கன்னா 20,000 கவர்மெண்ட்டுக்கு போகும். அதேமாதிரி என்னென்னா என்னோடய ஸ்டாக்ஸில் வந்து அந்த மேலே வந்துட்டு, ஏன்னா நான் 5 லட்சம் சம்பளம் வர சம்பாதிக்கிறேன், 4,5 லட்சம் எனக்கு சம்பளம் வர வருது. ஸோ அதனால் ஸ்லாப் மேலே போயிட்டு, இதே நீங்கள் வருமானமே இல்லை, ஒன்லி ஷேர் மார்க்கெட் மட்டும் இருந்தால் மேபி கம்மியாக இருக்கலாம்னு நினைக்கிறேன். அது நான் இன்னும் ஆடிட்டரை கன்சிடர் பண்ணல. அதை கன்சிடர் பண்ணிட்டு இதை பற்றி ஒரு தெளிவான ஒரு வீடியோவை ஃபியூச்சரில் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். பட் உறுதி இல்லை, ஏன்னா எனக்கு டைம் இருக்கணும், எனக்கு உடம்பு ஒத்துழைக்கணும். இந்த வீடியோ போடுறது எனக்கு உடம்பு கஷ்டமாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் என்னென்னா என்னோட பொருளாதார சூழ்நிலைக்கு தான் இந்த வீடியோ போட்டுருக்கேன். உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா வீடியோ வியூஸும் பெருசாக வரதில்லை. சொன்ன மாதிரி போன ஒரு வருஷத்தில் எனக்கு வந்த மொத்த இன்கமே யூடியூப்பில் 40,000. அந்த வீடியோ நம்ம யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி 2 வருஷம் ஆகுது. ஸோ 40,000 ஒன்லி யூடியூப்பில் மட்டும்தான் வந்திருக்கு. ஸோ இந்த வருஷம் என்ன ஒரு 40லேருந்து ஒரு 50-60 கிட்ட வரலாம் ஒரு வருஷத்துக்கு. ஸோ நீங்கள் ஒரு மாதத்துக்கு பார்த்துக்கோங்க, 3,000 4,000 தான் எனக்கு கிடைக்கும் யூடியூப்பில். இவ்வளோ கஷ்டப்பட்டோம். ஸோ அது காரணம் என்ன, அதான் சொல்கிறேன். அதுக்கு தான் இந்த யூடியூப் 2ஆக வச்சுருக்கேன். ஏன்னா என்னோட சேலரி வந்து இஎம்ஐ ஸ்கூல் ஃபீஸுக்கே போயிடும். ஸோ வீட்டை ரன் பண்ணதுக்கு பணம் இல்லைங்கிறதுக்காக தான் யூடியூப் நடத்திட்டு இருக்கேன். ஸோ இதில் தவறுகள் இருக்க வாய்ப்பு இருக்குது. வழக்கமாக அதை நேற்று பார்த்தீங்கன்னா வழக்கமாக நம்ம வீடியோக்கு 4 டிஸ்லைக் பண்ணால் 4 பேர் இருப்பாங்க. அது எப்பவும் வழக்கமாக வந்து பண்ணிட்டு தான் போவாங்க. ஸோ நேற்று வீடியோவில் பார்த்தீங்கன்னா 10 டிஸ்லைக்கு. அப்படி என்ன தான் நான் நேற்று வீடியோவில் சப்பாத் சொன்னேன்னு எனக்கு தெரியல. அப்படி ஏதாவது டிஸ்லைக் பண்ணிங்கன்னா கமெண்ட்டில் சொல்லிப்படுத்துருங்க, இந்த காரணத்துக்காக டிஸ்லைக் பண்ணேன்னு. முடிஞ்சால் நான் அதை அவாய்ட் பண்ண பார்ப்பேன், அது சரியாக இருந்தால். மற்றபடி நீங்கள் வேணே டிஸ்லைக் பண்ணிங்கன்னா அது நான் ஒன்றும் செய்ய முடியாது. ஸோ அது உங்கள் விருப்பம். ஸோ இதான் ஒன்று, நீங்கள் STGயில் வந்து அதிகமாக டர்ன் ஓவர் பண்ணிங்கன்னா, ப்ராஃபிட் வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக டேக்ஸ் வரும். அதேமாதிரி எனக்கு இன்னொன்று என்ன சொல்லணும்னா, எனக்கு வந்து போன வருஷம் முடியும் போது 3 லட்சம் ப்ராஃபிட் புக் பண்ணது. அது போக அன்ரியலிஸ்டிக் ப்ராஃபிட்னு ஒன்று இருக்கும்ல, அது கிட்டத்தட்ட ஒரு 50-60,000 ரூபா எனக்கு லாஸில் இருந்துச்சு. நான் அதை புக் பண்ணல. மேபி நான் கொஞ்சம் ஐடியா பண்ணியிருந்தேன்னா அதை புக் பண்ணிவிட்டு இந்த இன்கம் வந்து குறைச்சிருக்கலாம். அது நான் மார்ச்சுக்கு முன்னாடியே பண்ணியிருக்கணும். மார்ச்சுக்கு முன்னாடியே எனக்கு அன்ரியலிஸ்டிக்கில் ஒரு 50,000-60,000 லாஸ் இருக்குன்னா அதை நான் உடனே புக் பண்ணிவிட்டு திரும்ப அதே ஷேரை பை பண்ணியிருந்தேன்னா இந்த 2,60,90,000 வந்ததுக்கு பதில் எனக்கு 2,20,000 என்னமோ ப்ராஃபிட்டாக வந்திருக்கும். ஸோ டேக்ஸ் வந்து இன்னமும் குறைஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இது ஒரு சின்ன தவறு. இது வந்து நம்ம மார்ச்சுக்கு முன்னாடியே பண்ணக்கூடியது, இன்னும் பண்ண முடியாது. ஸோ இதை பற்றி தெளிவான வீடியோ தேவைப்பட்டால் நான் பண்ணுறேன், பட் உறுதியாக தெரில. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் தான் ரொம்ப நேரம் பேசிட்டேன்ல, இதுக்கு தான் நான் அந்த வீடியோவில் நேற்று கட் பண்ணிட்டேன். ஸோ இப்படி ரொம்ப நேரம் பேசுகிற பழக்கம் எனக்கு உண்டு, பேச ஆரம்பிச்சிட்டேன்னா. ஸோ அந்த காரணத்துக்காக தான் வீடியோ அதிலே கட் பண்ணிட்டேன். ஸோ இன்றைக்கி இதுக்கான பதில் சொல்லிட்டேன். ஸோ எவ்வளோ பேர் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்துருக்கேன்னு தெரியாது. ஸோ மீண்டும் ஒரு நல்ல காலையில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.